உலகில் தற்போது காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு வருது இல்லையா? அதே மாதிரி அண்டார்டிகாவினுடைய பனிப்பாறைகள் வரலாறு காணாத வேகத்துல உருகி கொண்டு வரதால விஞ்ஞானிகள் பெரும் அதிர்ச்சியில இருக்கிறாங்க. இந்த நிகழ்வானது காலநிலை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய ஒரு திருப்பு முனையாகவும், இந்த பாதிப்புகளால உலகத்திற்கு ஒரு பேரிடர் வரதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் எச்சரித்திருக்கிறாங்க. குறிப்பாக அட்லாண்டிக்கினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பைன் ஐன்லைன் மற்றும் துவைட்டிஸ் போன்ற பகுதிகளில் தான் அதிகமான பனி உருகிற நிலை காணப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த இரண்டு பகுதிகளுமே கடல் நீர் மட்டத்தை அதிகரிக்கிறதுலையும் பங்களிப்பு செய்யுது. இது ஒரு சங்கிலி தொடர் முறையிலான விளைவுகளை ஏற்படுத்திட்டு அண்டார்டிகா முழுக்கவும் நீரில் மூழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம தற்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த பாதிப்புகளால உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளும் ஒரு பாதிப்புகளுக்கு உள்ளான நிலையில தான் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. நியூயார்க் மற்றும் ஷாங்காய் போன்ற பகுதிகள் இந்த பாதிப்பால நேரில் மூழ்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆரம்பத்துல ஒரு மெதுவான உருகுநிலை இருந்தாலுமே இப்ப அந்த உருகுநிலை அதிக மட்டத்துல இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த பாதிப்பு ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, மனிதனுடைய செயற்பாடுகள் காரணமாகவும் பச்சை வீட்டு வாயுக்கள் அதிகமாக வெளியேற காரணத்தால தான் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குதான். இது மட்டும் இல்லாம இனி வர காலத்துல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டே தான் இருக்குது.